சார் நான் ஆஃபீஸ்ல பேப்பர் போட்டுட்டேன். ஆஃபீஸ்ல பேப்பர் போட்டீங்களா? ஆமா சார். வைமா வை? அதான் அன்னைக்கு சொன்னேன்ல ரீலோகேட் ஆகுறோம் ஃபேமிலிலேருந்து சென்னைக்கு அதுக்கு ஷிஃப்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கலாம்ல. அவங்க அத தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டு பார்த்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ம். ஆமா சார். ஓகே ஓகே அதான் இப்போ சென்னையில தான் இப்போ ஜாப் தேடணும். ஓகே. ஐ திங்க் கிராஃபிக் டிசைனிங்ஸ்லாம் உங்க கிராஃபிக் டிசைனிங் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். எனக்கு ஷேர் பண்றீங்களா? ஆ இல்ல. எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. எய்தர் குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க, இல்ல தனியா கூட ஷேர் பண்ணுங்க. வாட் எவர். ஓகே சார். ஓகேவா? சரி ஓகே. அவங்க ஓகே. கனெக்ட் பண்ற மாதிரி தெரியல. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மறந்துட்டேன். மெட்டீரியல் டிசைன். மெட்டீரியல் டிசைன் பார்த்தோம். அது புரிஞ்சிச்சாப்பா எல்லாருக்கும்? 2 பேருக்கும் புரிஞ்சிச்சா? மெட்டீரியல் டிசைன்னா என்ன? அது எதுக்கு இல்ல ஒர்க் சார் அது ஆகுது? ஒரு கிளான்ஸ் எனக்கு சொல்றீங்களா? ஆக்சுவலி அன்னைக்கு எனக்கு நெட்டு ரொம்ப கிராஷ் ஆகி கிடைச்சது அப்படியா? எனக்கு. சரி ஓகே. சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட ஓகே ஓகே. சொல்றீங்களா? ஓகே சார். சரி, மெட்டீரியல் டிசைன்னா ஒண்ணுமே இல்லை. மெட்டீரியல் டிசைன்ன்றது ஒரு டிசைன் கைட்லைன். எதுக்கான டிசைன் கைட்லைன்னா ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டுக்கான ஒரு டிசைன் கைட்லைன். ஓகேவா? இப்போ நம்ம வீடு கட்டுறோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? பிளான் பண்ணி தானே பண்ணுவோம். இந்த இடத்துல இது வரணும், இங்கெங்கே ஷெல்ஃப் வரணும், இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்றோம்ல. அதே மாதிரி தான் இவனுமே பிளான் பண்ணுவான். இவனோட இப்போ லேஅவுட்ல நீங்க டிசைன் பண்ணணும், இவனோட பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணணும்னா எனக்கு இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணுன்றத என்டர் பண்ணி வைக்கிறது வச்சிருக்க இந்த இடம் தான் மெட்டீரியல் டிசைன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் டிசைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைனே பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம சர்ச் பார்லாம் இருக்குல்ல, கூகுள் சர்ச் பாரு, அந்த சர்ச் பார் உள்ள ஆப்பிள் அந்த எந்த ஒரு அப்ளிகேஷன் சர்ச் பார்லாம் வரும்ல, மேலே மேலே எப்படி ஒரு சர்ச் பாரு மேலே கட்டமாக வரும்ல, அது எல்லாமே டிசைன் கைட்லைனில் இருக்கும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து மெட்டீரியல் டிசைன் வெப்சைட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆப்ஷன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மேபி நீங்கள் உங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு மெட்டீரியல் டிசைன் ஓப்பன் ஆகல. அது அப்பப்போ அந்த வெப்சைட் அப்படி தான் பண்ணணும். அது கைட்லைன்லாம் கொடுத்துருவோம். டைப்போகிராஃபி இப்படி தான் இருக்கணும், கலர்ஸ் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அதை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த மெட்டீரியல் டிசைன். ஓகேங்களா? அதுக்குள்ள நம்ம பார்த்தோம்ல அந்த பட்டன்ஸு, நெக்ஸ்ட் லேபிள், சிப்ஸ், அது எல்லாமே அதோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிசைனுமே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஓகே. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. மெட்டீரியல் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு டிசைனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் டிசைனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன்குள்ளே போக முடியும். ரமேஷ் உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். ரமேஷ் அதான் அன்னைக்கு காமிச்சிங்களே அதுதானே? அதுக்கு முன்னாடி நீங்க காமிச்சதை விட இது ஓகே தான். அன்னைக்கு ஃபுல்லா பண்ணல, அதுக்கப்புறம் ஃபுல்லா பண்ணிட்டு ஆக்சுவலா இங்க இமேஜ் வச்சிருக்கீங்கல்ல, இங்க இமேஜ் வைக்க கூடாது. இந்த ஃபுல்லா இது அப்படியே இமேஜா வைக்க கூடாது. நீங்க தான் தனி இந்த லோகோ தனியா, இந்த டைப்போகிராஃபி தனியா நீங்க தான் உட்காந்து டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி வச்சீங்கன்னா இந்த மாதிரி உடையும். ஸோ நீங்க இந்த லே அவுட் அப்படியே ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க, அது மாதிரி வைக்கக்கூடாது. நீங்க தான் இதை வந்து டிசைனே பண்ணணும். மற்றபடி இதெல்லாம் ஓகே தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இதெல்லாம் ஓகே. மற்றபடி நம்ம ஒன்னொரு டிசைனை வந்து டெவலப் பண்ணணும் நல்லா. ஸோ நீலேருந்து நம்ம கொஞ்சம் ஃபிக்மாக்குள்ள போகலாம்.
ஓகே, ஃபிக்மா. இப்போ ஃபிக்மானா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஎக்ஸ் டிசைன் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு டிசைன் ஃபிக்மா பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ ரமேஷ் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே. சாரி, உங்க பேர் வந்துடுச்சு, நீங்களே சொல்லிடுங்கம்மா. சௌமியா. நான் சௌனியா, நீங்க சொல்லுங்க. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கு ஃபிக்மா தெரியும்ல சௌனியா? கொஞ்சம் தெரியும் சார். ஆனா பேசிக்ஸ்லாம் அப்புறம் ரொம்ப டீப்பா நான் ஒன்றும் பார்க்கல. எந்த அளவுக்கு தெரியும்? எல்லா லேஅவுட்டும் தெரியுமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிக்மா தெரியுமா? எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் எல்லாமே தெரியுமா? அதெல்லாம் தெரியும் சார். ஓகே, சரி, ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆஸ் யூஷுவல் பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். ஃபிக்மா எப்படி ஒர்க் ஆகுது, ஃபிக்மா லேஅவுட்ஸு அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்மா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஐ மீன் இப்படி இருக்காது. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறதால எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒர்க் ஃப்ளோலாம் காமிக்கும், எப்படி எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் காமிக்கும். இப்போ நம்ம ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்லேயும் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஏன் பெக்யூலியராக நம்ம வந்து ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணணும்? என்ன காரணம்? இதான் எல்லாம் டிசைனர் ஃபிக்மாவை பிடிச்சி சுற்றுறாங்க. இது வேற பெய்டு டூல் வேற, ஃப்ரீயாக இருக்குல்ல, நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, என்ன காரணம்? ஏன்னா ஃபிக்மா வந்து பார்த்தீங்கன்னா வெல் பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு ஃபார் வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ். யூஎக்ஸ் டிசைனர் சொல்றதை விட வந்து கொலாபரேஷன் ஆஃப் டிசைன், ஒரு கொலாபரேஷன் டிசைனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்மா. ஓகேங்களா? ஆப்வியஸ்லி வந்து ஓகே, உங்க லிங்க் அமைச்சிருக்கீங்களா? ஓகே, நான் அப்புறம் பார்க்குறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஎக்ஸ் டிசைனர் வந்து கொலாபரேட் நிறைய கொலாப் பண்ணுவோம். டிசைனர்ஸ் வந்து கோ டிசைனர்ஸ் கூட கொலாப் பண்ணுவோம், கிரியேட்டர்ஸ் கூட கொலாப் பண்ணுவோம், டெவலப்பர்ஸ் கூட கொலாப் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கொலாப் டூல் தனியாக தேவைப்படும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும், நம்ம எங்கேயும் வெளியே போகவே வேணாம், ஆல் இன் ஒன் டூல் மாதிரி. ஸோ இது ஒரு பெரிய காரணம் ஃபிக்மா யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபிக்மாவில் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபைல்னு இருக்குயா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டிசைன் கேன்வாஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் கேன்வாஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கேன்வாஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, வெரி சிம்பிள், பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீடாக பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து மூவ் அண்ட் ஸ்கேல் டூல். உங்களுக்குலாம் தெரியும் இப்படி மூவ் பண்ணுறது. ஸ்கேலிங் வந்து நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஃப்ரேம்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம், ஃபோன்லாம் என்ன சைஸில் ஒர்க் பண்ண போகிறோம், டேப்லெட்ஸில் என்ன சைஸில் ஒர்க் பண்ண போகிறோம், அந்த சைஸஸ் எல்லாமே வந்து ப்ரீ பில்டாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதால தான் நம்ம வந்து வெல் பெஸ்ட் ஆப்டிமைசேஷன் சொல்கிறோம். ரொம்ப ஆப்டிமைஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இதில் வந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இல்லுஸ்ட்ரேட்டரில் போய் ஒர்க் பண்ணுறோன்னா இப்போ கொண்டு வந்துட்டான் மொபைல் ஃபோனுக்குன்னு தனியாக, டெஸ்க்டாப்புக்கான்ட்டு சைஸ்லாம் ஆல்ரெடி இப்போ கொண்டு வந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 2020 மாடல், 2022 இல்லுஸ்ட்ரேட்டர் மாடல், 22ல் கூட வந்துடுது. 2019 2018 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம தான் போயிட்டு மேனுவலாக இந்த சைஸை போட்டு வித் 390 ஹைட் 844 போட்டு நம்ம தான் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஆப்டிமைஸ்டாக அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேணாம், மேபி செக்ஷன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனைசேஷன் பண்ணுறதுக்கு. ஐ மீன் வந்து எப்படி இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு செக்ஷனில் வைக்கிறது. ஐ மீன் செக்ஷன் தெரியல, பிரித்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் செக்ஷனில் நிறைய யூசஸ்லாம் இருக்குது, அது நம்ம போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைஸ் டூல், அது எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஐ மீன் எதுக்கு எனக்கும் தெரியல. மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா அது ரொம்ப நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் தனித்தனியாக வேணுமோ அது மட்டும் நம்ம கரெக்டாக பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது அதிகமாக நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஸ்லைஸ் டூல்ஸை. மேபி நீங்கள் யூஸ் பண்ணி, ஏன்னா எனக்கு தேவைப்படலை, அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணது கிடையாது. அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் டூல்ஸ். இது எல்லாமே எல்லா ஷேப்ஸும் இருக்கும். ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் வந்து லைனு, இது எல்லா விஷயங்களும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டாரு,
இந்த ஸ்டார்ஸ்ல நம்பர் ஆஃப் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பென் டூல் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பென் வந்து இது ஷேப் கிரியேட் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் எல்லா எலமெண்ட்ஸும் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இன்பில்டா நம்ம பர்சனலா நம்ம ஒரு டூல் கிரியேட் பண்ணணும். இல்ல வந்து ஒரு ஐகான்ஸ்லாம் கிரியேட் பண்ணா பென் டூல யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அழகா. ஸோ இந்த பென் டூலே இதெல்லாம் வந்து அதுக்கான தேவைப்பட்டனா ஒரு சின்ன சின்ன டூல்ஸ். ஐ மீன் வந்து பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெக்யூலர் இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்றதுக்கு, பெண்டிங்க்கு. இப்போ ஃபோட்டோஷாப் லிஸ்டர்ல அதே நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து தனியா கொடுத்துருக்கான் பெண்டிங் டூல் சொல்லிட்டு. இது வந்து பெயிண்ட், இந்த ஃபில் இருக்கும்ல, பெயிண்ட் ஃபில்லர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்க கலரை நம்ம அழகாக பிக் பண்ணி எல்லாத்துலயும் வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மூவ் டூல். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் டூல். இப்போ உங்க ஜூனியர் டிசைன் பண்றாரு, அதை நீங்க பாக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து மீட்ல தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி பின் பண்ணி சொல்லலாம். கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல இந்த விஷயத்த மாத்தணும், இந்த விஷயத்துல இந்த இடத்துல நீ ஆட் பண்ணணுன்ற மாதிரி அழகா நம்ம பின் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, ஃபிக்மா கம்யூனிட்டி. ஓகே, அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபிக்மா கம்யூனிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அதில் என்ன இருக்கும், ஆல்ரெடி நிறைய பேர் ஒர்க் பண்ணதை அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாம், எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நம்மளுக்கு ஏதாவது வேணும் வச்சுக்கோங்க, மொபைல் யூஐஸ்ன்னு போடுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன யூஸ், நம்மளுக்கு எதாவது ரீக்ரியேட் பண்ணணும், நம்மளுக்கான சிமிலரான இமேஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து நம்மளுக்கு வேணும்ன்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த விஷயம் இதுல இருந்து ஒரு சில பல விஷயங்கள் மட்டும் தேவைப்படுதுன்னா நான் அதை மட்டும் அழகா காப்பி பண்ணி எனக்கு வேணுன்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். எனக்கு வேணுன்ற மாதிரி மாடிஃபை பண்ணியோ இல்லை வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து எது வேணா பண்ணி வந்து நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்மாவை பற்றி இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? சரி, நான் உங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 8 கிரிட் சிஸ்டம் எப்படி பண்ணணுன்றத நேற்று போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லி கொடுத்தனா? சொன்னீங்க ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? என்னப்பா குரல காணா, டவர் கிடைக்கலையா? என் வாய்ஸ் கேட்கலன்னா இப்போ சொல்லவே முடியாது. நான் ஆஃபீஸில் இருக்கேன், டவர்லாம் கட்டே ஆகாது. இல்ல ப்ரோ, ட்ரை பண்ணீங்களா? பண்ணணும். ட்ரை பண்ணலையா? பண்ணணும் ப்ரோ. ஓகே. ஆனா இந்த இதுக்கு பண்ணேன், அதை வச்சுதான் ஸ்பேசிங் வச்சேன். இல்லப்பா, இப்போ டிசைன் பாத்தீங்க, அதை வச்சுதான் ஸ்பேசிங் வச்சேன். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்றீங்க, நீங்களே ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் போட்டு கொடுத்தேன், அதில் போய் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் ஸ்பேஸ் போட்டு கொடுத்தேன். அதுல ஹேங் ஆகுது ப்ரோ, எனக்கு ஏன்னு தெரியல. அதுல ஹேங் ஆகுதா? பண்ண மாட்டாங்க. ஆமா. அப்படியா? மேபி மல்டிபிள் மெம்பர்ஸ் உள்ள இருக்காங்களா, அதனால மேபி ஹேங் ஆகலாம். சரி, நீங்க வேணா தனியா பண்ணுங்க, தனியா போட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து வச்சிருங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க எல்லாமே. ஓகே. ஓகே.
குரூப்ல 2 வேர்ட் ஃபைல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் வந்து தரவாயிடும். அதுக்கு முன்னாடி வந்து நான் அதில் வந்து சில விஷயங்களும் நான் எடுத்து விட்றேன். ஓகேவா? ஸோ கிரிட் சிஸ்டம் ஓகேவா? கிரிட் சிஸ்டம் ஓகே. சிஸ்டம்னா இப்போ பேசிக்கலி யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா இப்போ? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிரிட் சிஸ்டம் ஐ கான்ட் ரிட்டர்ன் தி செஷன் டுடே. ஓகே. ஓகேவா? ஸோ கிரிட் சிஸ்டம் ஓகேவா? நம்ம சொல்லுவோம்ல, நிறைய விஷயம் சொல்லுவோம்ல, சிஸ்டம்னு. சிஸ்டமோட ஒரு நார்மல் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? அதுக்கான அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கிரிட் சிஸ்டம்னா என்னன்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிரிட் சிஸ்டம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு லேஅவுட், ஒரு ஒர்க்கிங் ஃபினாமினா இல்ல ஒரு ஒர்க்கிங் லேஅவுட், ஒர்க்கிங் சிஸ்டம் கொடுக்கறது தான். சிஸ்டம் மீன்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டோகால்ஸ், அசைனிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? எந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எவ்வளவு கேப் விடணும்ன்ற மாதிரி சின்ன சின்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் ஓவரால் நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, சிஸ்டம், கிரிட் சிஸ்டம் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு கம்ப்யூட்டரே சிஸ்டம் நம்ம ஏன் சொல்றோம், அதுக்கும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி தான் அது ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம வந்து சிஸ்டம் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த கிரிட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்னத்தை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வியூ, நம்மளுக்கு ஒரு டிசைன் வியூவை கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க நிறைய பேர் நம்ம சிம்பிளாவே டிராயிங்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனல்ஸ் வரைவாங்கல்ல, அதை நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபேஸ் வரையணும், டேரக்டா ஃபேஸ் வரைஞ்சிட மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஐ வரையணும்னா ஒரு பிளஸ் மாதிரி போட்டு பாயிண்டிங் மார்க் அவுட் பண்ணி அதில் வரைவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து கிரிட் தான். கிரிட்ல பல விதங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான கிரிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரிட் வந்து இப்போதான் பேசிக்கா அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போதான் வந்து கிரிட் உள்ள வந்திருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஹலோ, ஓகே. இப்போதான் கிரிட் உள்ள வந்திருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆக்சுவலா அது வந்து 1980 சம்திங் அந்த காலகட்டத்துல இருந்தே கிரிட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இதுவுமே வந்து கிரிட் தான். இந்த கிரிட் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும், ஒரு ஐடியாவை கொடுக்கும், எந்த இடத்துல என்ன வரணும், எந்தெந்த கிரிட்ஸ்ல வந்து என்னென்ன விஷயங்கள் வரணும்ன்றது அவங்க வரையறதுக்கு முன்னாடியே ஒரு வியூவை கொடுக்கும். ஓகே, அதே தான் நம்மளுக்குமே. இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கிரிட், இந்த பேஜ் லேஅவுட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த 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 லேஅவுட்னா எதுக்கு யூஸ் ஆகும், எந்த இடத்துல என்ன வரணும், இது கீழே எந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணும், எந்த இடத்துல வந்து சின்ன சின்ன டெக்ஸ்ட் வரணும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு வியூவை கொடுத்தது இல்ல, இப்படிதான் வரப்போகுது, இப்படிதான் ஒர்க் பண்ணும். ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போது அது தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. முக்கியமா கிரிட் யூஸ் பண்ணா எரர்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேவா? முக்கியமா யூஸ் பண்றதே பாத்தீங்கன்னா எரர் ப்ரிவென்ஷனுக்கோசம் தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ற கிரிட். இங்க பாருங்க, ரோல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரிட். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா வந்து கரெக்ட் லேசர் கட் டிசைன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்ட்டிஷன் ஈஸியா பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய டிசைன், ஒரு பார்ட்டிஷன் டிசைன் ஈஸியா பண்ணலாம். இன் சென்ஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு டெஸ்க்டாப்புக்கு ஒரு டிசைன் பண்றோங்க. ஓகேவா? டிசைன்ல வந்து 4-5 கார்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஒரு 6 கார்ட்ஸ் கொடுக்குறேன்னா, ஒரு 4 கார்ட்ஸ் கொடுக்குறேன்னா, நம்ம கிரிட் நம்ம யூஸ்வலா வந்து வெப்சைட்டுக்கு பண்ணும்போது இல்லை டெஸ்க்டாப்புக்கு பண்ணும்போது கிரிட்டோட சைஸ் என்னன்னு வைப்போம், 12 காலம் வைப்போம் இல்லையா? நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், மொபைல் ஃபோன்னா 4 தான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
சரி இது எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஃபோனுக்கு. மொபைல் ஃபோனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 காலம்ஸ் தான் வரணும், 4 காலம்ஸ் தான் வரணுன்ட்டு. ஆனால் இதே ஒரு டெஸ்க்டாப் போடுறோம் வச்சுக்கிங்களேன். நான் சின்ன ஒரு டெஸ்க்டாப் எடுக்கிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன லேஅவுட் கிரிட் கொடுக்கணும் நோட் பண்ணீங்க. என்ன லேஅவுட் கிரிட் கொடுக்கணும்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஷுட் பி இன் 12 காலம் தான் கம்பல்சரி இருக்கணும். அதுக்குள்ள நீங்க இன்டர்னல் காலம்ஸ் இன்டர்னல் கிரிட் நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஆனா பேசிக்கா பேஸ்ல வந்து 12 தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மார்ஜின். இப்ப மார்ஜின் வந்துட்டா அதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குப்பா. என்னன்னா இப்ப வந்து இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் மேக்புக் ப்ரோ 16 அதோட வித் எவ்வளவு இருக்கு 1728 இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு நான் என்ன கேட்டா நான் என்ன கொடுப்பேனா இதுக்கு 80. ஓகேவா? ஸோ 80 மார்ஜின்ஸ் கொடுக்குறேன். ஆனா வந்து ஜென்ரலா டிசைனர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து என்ன டிசைன்ஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் இதுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து 1440 உட்காரும். நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம்னாலே நம்ம 1440 தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி 1440 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1440 வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நான் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். காலம்ஸ்ல வந்து 12 தான் இருக்கும். அதுல மாறுதல் கிடையாது. மார்ஜின் 60 இருக்கணும். 80 வைக்க கூடாது. ஓகேவா? கட்டர் வந்து 16 இருக்கணும். இதுக்கும் 16 தான் இருக்கணும். இதுக்கும் 16 தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். இது எந்த காரணத்தினால வந்து நீங்க வந்து 1440 தாண்டிச்சுன்னா வந்து 80 வைக்கிறீங்க, 1440 இருந்துச்சுன்னா வந்து 60 வைக்கிறீங்க? கொஸ்டின்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா டவுட்ஸ் இருக்கா? யாருக்குன்னா கண்டிப்பா டவுட்ஸ் வந்திருக்குமே. என்ன காரணம் தெரியுமா? மொபைல் ஃபோன்றது ஒரு சின்ன வியூ. ஐ மீன் வந்து சின்ன டிஸ்பிளே, பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சின்னது. ஈஸியா வந்து அதுல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து கண்ணுல வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஐ மீன் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப சின்னதுன்றதால நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும்? அட் அ டைம்ல எல்லா ஸ்கிரீன்ஸுமே வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா வியூஸுமே நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஆனா டெஸ்க்டாப்ன்றது அப்படி கிடையாது. வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கிரீன். ஓகேவா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும். ஐ மீன் வந்து சென்டர்ல பண்ணணும். ஒரு நிமிஷம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா கண்டென்ட்டுமே சென்டருக்கு கொண்டு வரணும். சைட்ல எல்லாம் வைக்க கூடாது. சைட்ல வச்சோம்னா நம்ம என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாதுன்னு போயிடும். சிம்பிளா சொல்ல போனா என்ன தெரியுமா? தியேட்டருக்கு போறோம்ல 150 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு எட்டக்கா உட்காந்து பாக்குறோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வியூ பாயிண்ட் சூப்பரா தெரியும்ல. எல்லாமே அட் டைம்ல தெரியும். ஆனா 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு கிட்ட போய் உட்காந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த சைடுல பாதி படம் பார்க்கணும், திரும்பி இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும். ஃபீல்ட் ஆஃப் வியூல வந்து தாண்டி ஸ்கிரீன் போயிடும். நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் வியூவை தாண்டி ஸ்கிரீன் போயிடும். அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து 1440னா என்ன கொடுக்கணும்? 60 கொடுக்கணும். 60 கொடுக்கணும். அப்ப அதுக்கு மேல போச்சுன்னா 80 கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கு நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஓகே டிசைன்பா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு பண்ண ப்ரோட்டோ 21 சொல்லிட்டு ஒரு 3D பிரிண்டிங் கம்பெனிக்கு பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன். ஓகேவா? ஸோ இதோட சைஸ் பாத்துங்க 1440. ஓகேவா?
இங்க பாருங்க 12 அந்த 6 சைஸ் நம்மளே தான் வைக்கணுமா சார்? எதுமா? இப்போ 1440 சொல்றீங்கல்ல. இப்போ ஆமா ஒரு வெப்சைட்னா இந்த சைஸ் நம்மளே வைக்கணும் அப்படின்ற மாரி இருக்கா? ஆமா நம்ம தான் பண்ணணும். மொபைல் 1000 ஃபோன்னா வெப்ஸ் நம்மளே செய்யணும். ஆமா மொபைல் போனா அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்கிரீன் பண்ண சொல்றாங்க. எப்போதுமே ப்ராஜெக்ட் வைஸ் நான் இந்த விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த விஷயத்துக்கு நான் அதான் இதுக்கு இதுக்கு அப்புறம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதுலயே சொல்ல சொல்ல வேண்டியது தான் இந்த விஷயம். ஆக்சுவலா என்னன்னா மொபைல் ஸ்கிரீன்ல பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இருக்கறதுலே ரொம்ப சின்ன ஸ்கிரீன்ல டிசைன் பண்ணணும். ஏன்னு சொல்லுங்க? மொபைல் ஸ்பேசிங் கம்மியா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா இப்ப அந்த டிசைன் இப்ப அந்த ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்றேன்பா ஓகேவா. நான் இருக்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய ஸ்கிரீன் டிசைன் பண்ணிட்டேன்னா அதுல இருக்க கண்டென்ட்ஸை வந்து சின்ன ஸ்கிரீனுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியும்ல. ஓகே, ஓகே. ஸோ அதனால தான் டெவலப்பர்ஸ் எப்போதுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நம்மள இருக்கிறது சின்ன ஸ்கிரீன் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சின்ன ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 1000 இது ஐபோன் 13 மினி. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் எஸ்சின்னு சொல்லிட்டு அதோட சின்னதா இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணாதான் அதுல இருந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணும்போது பெரிய டிசைன் பெரிய ஸ்கிரீனுக்கு ஈஸியா வைக்க முடியும் ஓகேவா. ஸோ நீங்க கேட்ட மாதிரியே வெப்சைட்னு வந்துச்சுன்னா 1440 தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க ஒரு ஆன்லைன் என்டிட்டி கிரியேட் பண்ண போறீங்கன்னா 1000 சாரி 1440 தான். ஓகே சார். நான் ப்ளே பண்றேன். இப்போ 1440 டிசைன் பண்ணோம்ல இப்படிதான் வியூ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த சைடுல இவ்வளவு தூரம் கண்டென்ட் கிடையாது. இந்த சைடும் கண்டென்ட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சென்டர் எல்லா டிசைன்ஸும் சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க இதுல இருந்து தான் nav பாரே இங்க இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லா கண்டென்ட்டும் அதே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா அந்த கண்டென்ட்லயே இருக்கும் பாருங்க. நம்ம பார்க்கும்போது எல்லா கண்டென்ட்டும் ஈஸியா தெரியுது இல்ல. நீங்க ஜஸ்ட் இமேஜின் இதெல்லாம் வந்து இந்த மாநில ஓரத்துல எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் தான் ஆகும். நிறைய டேட்டாவை மிஸ் பண்ணுவோம் நம்ம. சரி ஏன் சார் அப்ப இது மட்டும் ஏன் சார் இந்த பக்கம் இவ்வளவு தூரம் இருக்கு? ஏன்னா இது வந்து ஸ்க்ராலபிள். ஸ்க்ரால் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு ஸ்க்ராலபிள் கொஸ்டின் இருக்கு ஓகேவா. எல்லாமே அந்த பாயிண்ட விட்டு போகாது. இது எல்லாமே ஸ்க்ராலபிள்ஸ். நீங்க எவ்வளவுதான் ஸ்க்ரால் பண்ணிருந்தாலும் அந்த கரெக்டா டேட்டா வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு டிசைன் இப்போ பண்ணனா அதை ஸ்க்ரால் பண்ணி காட்ட முடியுமா சார்? எதை சொல்றீங்க? இந்த ஸ்க்ரால சொல்றீங்களா? அது இப்போ டிசைன்ல நீங்க பண்ணிருந்தீங்களா? இது ஸ்பேஸ் ஸ்க்ராலபிள் இது நான் ஸ்க்ராலபிளா பண்ணி வைக்கலையே. ஓகே. ஆனா இல்ல நம்ம பண்ணலாம். அது பண்ணி பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேக்குறேன். நம்ம அந்த மாதிரி தேவைப்பட்டா வைக்கலாம். பண்ணலாம். ஆக்சுவலா எனக்கு இது ஆக்சுவலா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ எனக்கு கிளைண்ட் அந்த அளவுக்கு ரெக்குவயர்மெண்ட்லாம் கொடுக்கல. ஸோ நீங்க எனக்கு இல்லிஸ்ட்ரேட் மட்டும் பண்ணி காமிச்சா போதுமான்றதுனால நான் அப்படியே சிம்பிளா பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால நான் அந்த அனிமேஷன்ஸ் இன்டராக்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. சும்மா சிம்பிளா அப்படியே இது பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம பண்ணலாம். அன்னைக்கு அவருக்கு கேரசல் பண்ணி காமிச்சேன்ல அதே கான்செப்ட்ல தான். ஆனா என்ன கீழே அவருக்கு வந்து நம்ம பண்ணோம்ல ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிற மாதிரி. ஆனா சொல்லுங்க. அது ட்ரை பண்ண வரவே இல்லை ப்ரோ. வராது கண்டிப்பா அது வராது. வந்து பெருசா வருது ப்ரோ. அந்த இது ஃபுல்லா கவர் ஆயிடுது ப்ரோட்டோடைப் பண்ணும்போது. அப்படியா? அது வந்து பாத்தீங்கன்னா ஆமா. நீங்க ஸ்கிரீனை செலக்ட் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்கிரீன் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன் அப்படியே இது பண்ணாதீங்க ப்ளே பண்ணாதீங்க. அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு கேன்வாஸ்ல வச்சு ப்ளே பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம்ல வராது பாது. நீங்க ட்ரை பண்ண தான் வரும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அது. நீங்க ட்ரை பண்ண தான் வரும். ஓகேவா. சரி ஓகே ப்ரோ. ஸோ ட்ரை பண்ணுங்க. விடாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு டிசைன் பண்றீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிரைட்டீரியா. 1440 தான் இருக்கணும்.
எல்லாமே பின் ட்ராப் லேசர் கட்ல இருக்கணும். ஆனா இதுல லேசர் கட்ல இருக்காது. நான் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருப்பேன். இங்க பாருங்க 2 பிக்சல்ஸ் நவுந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க கரெக்டா இருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ கரெக்டா கிரிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டிசைன் கரெக்டா வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் சொல்றது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மைண்ட்ல மட்டும் செட் பண்ணிக்கங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்லுவேன். ஆக்சுவலா என்ன ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து இப்போ நம்ம டீம்ல வந்து 2 கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஓகேவா? இப்போ சௌமியா நெக்ஸ்ட் வந்து சசி இருக்காங்க. இப்போ இப்போ கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சசி கிட்ட வந்து கேட்குறாங்க, சசி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கான ஒரு கலர் தீம் அண்ட் லோகோ செட் பண்ணி கொடுக்கணும் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் சசி? எப்படி அந்த ஃப்ளோவை எப்படி கொண்டு போய் என் பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் அப்படியே சொல்ல முடியுமா? இப்போ ஃப்ரீ உங்க பேசக்கூடிய சூழ்நிலை ஓகே இல்ல? வீட்டில் தானே இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா? எல்லாம் பேச வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தெரிஞ்சு நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் என்ன ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பத்தி கேட்போம். ஏதாவது தீம் பேஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்போம். ஓகே. அப்புறம் அவங்களோட கலர் ரெஃபரன்ஸ், இப்போ இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும், இந்த கலர் பெக்யூலரா வேணும் அப்படின்ட்டு. இப்போ ரெட் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரெட் கேட்பாங்க, ஒரு சிலவங்க அந்த மாதிரி ஃபுட் கலர் அப்படின்ட்டு, ஒரு சிலவங்க நம்ம உங்க இஷ்டம் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு லோகோ செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்லாம் வாங்கிட்டு, ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி லோகோ செட் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, இதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். வெரி சிமிலர் டு த கிராஃபிக் டிசைன். ஓகேவா? நீங்க பண்ற மாதிரி தான் வெரி சிமிலர். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வராங்கப்பா, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். ஏங்க நான் ஒன்று காமிக்கிறேன். சரி. இப்போ வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் கிளைண்ட் வச்சுக்கோங்க. இவங்க இது உங்களுக்கு தெரியும்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ், ஐ மீன் வந்து காஸ்மெட்டிக்கல் சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது பேர் வந்து டெர்மாஃபில்லர் பேர். அந்த ஒரு சீரம் மாதிரி இருக்கும், அது போட்டு வந்து ஷேப் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் பேஸ்ட் ஒரு கம்பெனியும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஐ மீன் வந்து எங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொல்றது எல்லாமே வந்து யூஐ யூஎக்ஸ் பேஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்க பிஸ்னஸை பத்தி நம்ம கேட்கணும். நம்பர் 1. ஓகே, அவங்க பிஸ்னஸ் என்ன, அது எப்படி பண்ண போறீங்க, என்னென்ன விஷயம் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 2 நம்ம என்ன கேட்கணும்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது காம்படிட்டர் ப்ரிஃபர் பண்றீங்களான்னு கேட்கணும். இப்போ அவங்களுக்குன்னு இவங்களுக்குன்னு சில காம்படிட்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன காம்படிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்கணும். அவங்க சில காம்படிட்டர்ஸ் தான் தருவாங்க, இவங்களாம் நம்மளோட காம்படிட்டர்ஸ், இவங்களோட டிசைனை பார்த்துக்குங்க. இப்போ இப்போ Proto 21 காம்படிட்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா?
ஸோ இந்த விஷயங்களை இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏதா பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். நம்பர் 2. நம்பர் 3, ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க கிட்ட லோகோ இருந்தா லோகோ விஷயங்கள்லாம் நம்ம வாங்கணும். இல்லை நம்மளே கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க தனியாக வாங்கிக்கணும். அடுத்தது அவங்க இப்போ வெப்சைட் கேட்குறீங்கன்னா எந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வேணும்ன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ டேட்டா எல்லாமே நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டோம்ல, இப்போ அவங்க கிட்ட இருந்து விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போயிட்டு அவன் காம்படிட்டரை போய் நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். அவன் காம்படிட்டர் என்ன பண்றான், என்னென்ன விஷயங்கள் பண்றான், என்னென்ன விஷயங்கள் அவன் நல்லா பண்ணியிருக்கான், காம்படிட்டர் அனாலிசிஸ் சொன்னோம்ல. ஸோ அதை நம்ம சும்மா ஷார்ட்டா பண்ணணும், ஷார்ட்டா பார்க்கணும். அவன் என்னென்ன விஷயம், கலர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான், இன்ட்ராக்ஷன்லாம் பக்காவா யூஸ் பண்ணியிருக்கானா. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மூட் போர்ட் செட் பண்ணணும். ஓகேவா? மூட் போர்ட்னா என்ன, எனி ஐடியா? மூட் போர்ட் மூட் போர்ட்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசைனர்ஸ் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப உங்களுக்கு ஹோட்டல்ல வந்து கேணுமா, அவங்க என்ன மாதிரி வேணும்ன்ற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. நம்ம அதையே தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டர்னை வந்து கொண்டு வர்றதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுவோம், இது வேற லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதோ இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மூட் போர்ட் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பே இதுதான். டிசைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மூட் போர்ட் செட் பண்றது. ஓகேவா? ஸோ என்னன்னா இதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். 2-3 விஷயம் நான் ஜென்ரலா எப்படி பண்ணுவேன்னா 3 மாடரேட்டா பிரிச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் மாடர்ன் டிசைன் ஒன்று, மாடர்ன் டிசைன் ஒரு டாபிக் போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் மினிமலிஸ்டிக் டிசைன் ஒன்று போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் போல்டு. ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டு இந்த 3 மாடியூல்லையுமே ஒரு 10 இல்லை 20 கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற டிசைன்ஸை வந்து கொண்டு வந்து உள்ள போடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி போடுவேன்ப்பா. 1 2 3 4 இதுல இருந்து ஒரு 26 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போடுவேன். போட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கிளைண்ட்ஸ் வந்து நான் கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இத பாருங்க, இத பார்த்துட்டு இதுல உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கலன்றத எனக்கு கமெண்ட் ஓகேவா? இத பாருங்க, இத பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குன்றத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லணும். சொன்னா இல்ல ஃபிக்மா ஃபைல ஷேர் பண்ணிட்டு இந்த கமெண்ட் நான் சொன்னேன்ல, இந்த கமெண்ட்டை அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கிளிக் பண்ணுவான். எனக்கு இதுல நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் கொடுத்துட்டு, இப்போ துபாய்லாம் அதிகமாக எப்படி இருந்தால் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, துபாய் ப்ராஜெக்ட்ஸ்னு வந்தாலே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும், இந்த மாதிரி பாப்பியாக இருக்க வேணாம், இந்த மாதிரி கூல் விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு இந்த கமெண்ட்டில் போட்டாங்க, இந்த மாதிரி டோன்ட் யூஸ் திஸ் எஃபெக்ட்ஸ்னு சும்மா போட்டிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது அதுமாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்கப்பா. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து படிச்சு பார்ப்போம். ஸோ படிக்கும்போது நம்மளுக்கு அவனோட மைண்ட் செட் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இவன் இந்த மாதிரி எதிர்பார்க்கறான். இங்க என்ன போட்டிருக்கான், டோன்ட் யூஸ் தி ஸ்கூல் கலர்ஸ், பபிள் கலர்ஸ். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கல. ஐ மீன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க மாட்டான். நெக்ஸ்ட் கமெண்ட்ல நம்ம போய் படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டோன்ட் யூஸ் தி ஸ்ட்ரோக் டிசைன், மேக் இட் ப்ரொஃபஷனல். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரியுதா, அவன் ப்ரொஃபஷனலா எதிர்பார்க்கறான், நீட் அண்ட் கிளீனா எதிர்பார்க்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருவான், படிச்சிருக்கணும். ஸோ படிச்சுட்டோம்னா அவனோட மைண்ட் செட் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் எதிர்பார்க்கறான்றத நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
ஸோ அதனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம்ல, திரும்பி திரும்பி கரெக்ஷன்ஸ் வரும்ல, அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் பயங்கரமா. ஓகேவா? ரெண்டாவது, இதை நம்ம கொடுக்குறோம், இந்த ஷீட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி அப்படியே பிளாங்கா கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி நான் சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மட்டும் போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நான் தான் ஒரு கிளைண்ட், எனக்கு இந்த வெப்சைட் எனக்கு பிடிச்சிருக்கு வச்சு, இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா, நான் வந்து என்ன ஐ இன்டென்ட் டு டூ திஸ், இந்த ஸ்க்ரீனை வந்து நான் ட்ரை பண்ணுவேன்ல, அப்போ இந்த ஸ்க்ரீன் நான் எங்கே போய் தேடுறது? ஸோ என்ன பண்ணணும், எப்போதுமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ரெடியாக வச்சுக்கணும்பா. இங்கே பாருங்க, நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த வெப்சைட்டோட டிசைனோ இல்லை அது நான் எங்கேருந்து எடுத்தனோ அங்கே போயிடும். இங்கே பாருங்க, நான் இங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஓவரால் அந்த டிசைனையும் அவன் பார்த்துப்பான், எப்படி இருக்கு, எப்படி இதான் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத அவன் பார்த்துப்பான். ஸோ பார்த்துட்டான், அவனுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூ வச்சு அவன் ஈஸியாக கமெண்ட் வந்து கரெக்டான கமெண்ட்ஸ் கொடுப்பான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த ஹைப்பர் லிங்க் எப்படி சார் பண்ணனும்? வெரி சிம்பிள்மா, ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இது வெரி நம்பரா தான் இருக்கும். இது வெரி நம்பர் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதுக்கு ஹைப்பர் லிங்க் இல்லைல்ல, நான் சும்மா போடுறேன். இப்போ நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் எடுத்து டெஸ்ட்னு போடுறேன். போட்டுட்டு இந்த இதையும் வந்து ஷிஃப்டியை கொடுத்து ஒன்றா ஆக்கிக்கிறேன். ஒரே ஃப்ரேமில் வச்சுட்டு நான் இதை என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்க. நான் இதை கிளிக் பண்ணும் போது இங்கே ஆப்ஷன்ஸ் வருதா, அந்த இடத்துல இங்கே பாருங்க ஹைப்பர் லிங்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். இந்த இதை வந்து எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி அண்டர்லைன் ஆகிடும். ஹைப்பர் லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா வந்து டேட்டா வாங்கணும். ஓகேவா? ஒன்ஸ் டேட்டா வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, கலர் செக் பண்ணணும். சில பேர் வந்து இதை கூட இப்படி பண்ணிடுவாங்க. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கலர் செக்லாம் பண்ணிடுவாங்க. கலர் செக் மீன்ஸ் வந்து அவன் ஒரு கலர் சொல்லியிருப்பான், எனக்கு வந்து ஊதா கலர்ல வேணும்பான்னுவான். ஓகேவா? ஆனா நம்ம பண்ற டிசைனுக்கும் அதுக்கும் ஊதா கலர் செட் ஆகாதான்றத ஃபர்ஸ்டே ஒரு டிசைன் டெஸ்டிங் பண்ணிடணும். ஓகேவா? டிசைன் டெஸ்டிங்னா சும்மா ஒரு டிசைன் டெஸ்டிங்னா எப்படின்னா சும்மா ஒரு மாடியூல் மட்டும் அந்த கலரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? ஸோ அந்த டிசைன் டெஸ்டிங் பண்ணணும், டிசைன் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப்பு. ஓகேவா? 3வது ஸ்டெப் என்ன, யாருக்குன்னா ஏதாவது ஐடியா இருக்கா? யூஎக்ஸ் படிச்சிருப்பீங்களா, ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா? என்னப்பா சொல்லுப்பா. வாட் வயர்ஃப்ரேமா? லோ ஃபெடிலிட்டி வயர்ஃப்ரேமா? ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஸோ லோ ஃபெடிலிட்டி வயர்ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலா இதுல வந்து 2 வேரியேஷன் இருக்கு. நம்ம நார்மலான வெப்சைட் பண்றோம்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது. டைனமிக் வெப்சைட் பண்றோம்னா நம்ம கிரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணோம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, இதுக்கு பதில் சொல்லணும்பா கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன? வாட் இஸ் மீன் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்? அதை நம்ம ஐஎன் கூட சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து என் ஸ்டேஜ் வந்து எப்படி வரப்போகுது, ஒரு வெப்சைட்டா ஒரு ஃப்ளோ போல போடுது. ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா, இவர் சொல்ற மாதிரி அந்த வெப்சைட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது, என்னென்ன மாடியூல்லாம் இருக்க போகுது, அந்த மாடியூலை கிளிக் பண்ணா அந்த மாடியூல் எங்க போக போகுது, அங்க என்ன கண்டிஷன் ஒர்க் ஆக போகுது, அந்த கண்டிஷனுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, அந்த மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எழுதி வைக்கிறது தான் என்னது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இப்ப நம்மளுக்கெல்லாம் ஜாதகம் எழுதுவாங்கல்ல பிறந்த உடனே, அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஜாதகம். ஓகேவா? ஸோ அது உள்ள பாத்தீங்கன்னா அவனை பத்தி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ணணும். இது எதுக்கு நான் சொல்றேன், ஃபார் டைனமிக் வெப்சைட்.
இது சம்டைம்ஸ் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்க்கும் போடுவாங்க. ரொம்ப பெரிய வெப்சைட்ஸா இருந்தா அதுக்கும் போடுவாங்க. லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட்டோமா? போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ப்ரோ பண்ணணும்? கிளைண்ட் கிட்ட ப்ரோ கிளைண்ட் கிட்ட வந்து ரிவ்யூ கேட்கணும். அவன்கிட்ட வந்து ஒரு மீட்ல உட்காரணும். இப்போ நாங்க சொல்றது அப்படியே வந்து ரியல் டைம் ஒர்க் ஃப்ளோ அப்படிதான் நாங்க இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 கம்பெனிலுமே இதே மாதிரி தான், இதே ஃப்ளோ தான் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கீங்கன்னு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டிசைனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ரைட். ஸோ என்னன்னா வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் இதுமாரி சொல்லுங்க. ப்ரோ டைனமிக் வெப்சைட் ஸ்டாட்டிக் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? இப்போ இப்போ ஒரு கம்பெனியோட வெப்சைட் எடுத்து வச்சுக்கோங்களேன். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது. வெறும் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கரெக்டா? ஆமா அப்படியே நம்ம நேத்து பார்த்தோம்னா அதே மாதிரியே இன்னைக்கும் இருக்கும். அப்படியே அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஓகேவா? டைனமிக் வெப்சைட்லாம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது இருக்குல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கு. ஐயோ சாரி, அது பேர் என்னது, பிளிப்கார்ட்லாம் பண்ணி இருக்கு இல்லையா? ஆமா பிளிப்கார்ட் வந்து டைனமிக். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன வெப்சைட்லாம் நீங்க டேட்டாஸை வந்து உள்ள கொடுக்குறீங்களோ அது வந்து ரேண்டமா ரெஸ்பான்சிவா இருக்கும். அது எல்லாமே டைனமிக். நீங்க ஆனால் ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, டைனமிக் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்னு போட்டு பாருங்க. ஓகேவா? சரி ஓகே ஸோ ப்ரோ இது மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன். இன்ஃபர்மேஷன் இது பண்ணணும். நான் சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க இன்னும் நல்லா டேட்டா வேணும்னா வந்து ஆன்லைன் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன செக்ஷன்ஸ் வரப்போகுது இங்க பாருங்க. நேவ் பார் ஃபர்ஸ்ட் தான், நேவிகேஷன் பார் வரப்போகுது. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீன், ஹீரோ செக்ஷன் வரப்போகுது. ஓகே, ஹீரோ செக்ஷன் சொன்னது ஞாபகம் வருது. அனாட்டமி ஆஃப் யூஐ, ஐ மீன் அனாட்டமி ஆஃப் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஞாபகம் இருக்கா? அனாட்டமி ஆஃப் வெப்சைட் நான் தான் கொஞ்சம் போட்டோ எடுத்து கூட காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? அனாட்டமி ஆஃப் வெப்சைட் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. ரமேஷ் இல்ல சவுனியா, ரெண்டு பேர்ல யாராவது சொல்லுங்க. ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ்னா அதுல என்னென்ன மாடியூல்லாம் வரும், அது தெரிஞ்சாதான் ஐஏ போட முடியும். கமான் கமான் கமான். கமான். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்னையாவது எதையாவது அடிச்சு விடுங்க, பாத்துக்கலாம். சார் ஃபூட்டர் போடணும், ஹெடர் அந்த மாதிரி. ஃபூட்டர், ஹெடர், நெக்ஸ்ட் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. அப்படியா? சரி ஓகே, சரி சரி, நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். எப்போதுமே வந்து அனாட்டமி ஆஃப் யூஐல வெப்சைட்ல வந்து சில விஷயங்கள் டிஃபால்ட்டா இருக்கும், சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நேவ் பாரு, ஹீரோ செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர். ஓகேவா? இந்த 3 விஷயங்களும் டிஃபால்ட் எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். அது இல்லைன்னா வெப்சைட்டே கிடையாது அது. ஓகேவா? எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். ஓகேவா? ஆனா நடுவுல வந்து சில விஷயங்கள் வரும். எப்படி என்னென்ன விஷயங்கள் வரும்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து கிளைண்ட் ரிவ்யூ போஸ்ட், டெஸ்டிமோனியல். ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபால்ட். நேவ் பாரு, ஹீரோ செக்ஷன்னா ஓபன் பண்ண உடனே இங்க வரும். இது இருக்குல்ல, இதான் ஹீரோ செக்ஷன். எதுனா லேண்டிங் பேஜ். அந்த லேண்டிங் பேஜ்ன்றது ஓவரால். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? இதை ஹெட்டர்னுவாங்க, இல்ல ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன். ஓகேவா? இது நெக்ஸ்ட் நேவ் பார் செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபூட்டர். இந்த 3ம் வெரி வெரி டிஃபால்ட்டுங்க. இது இல்லாம வெப்சைட்டே இருக்காது, எந்த ஒரு வெப்சைட்டும் இருக்காது. அப்படி இருந்தா அது வெப்சைட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள வர்றது எல்லாம் நீங்க தேவையான அளவுன்ற மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு எது எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ சில விஷயங்கள் இது எனக்கு தேவைப்படுது வச்சுக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே வந்து உங்களோட கிரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா?
ஸோ பேசிக்கா அனாட்டமி ஆஃப் வெப்சைட்னா இந்த 3 விஷயங்கள் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்லலாம் அபவுட் அ செக்ஷனு, ப்ராடக்ட் செக்ஷனு அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். எது வேணா சொல்லலாம். ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? ப்ரோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். தேங்க்யூ. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து அது தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டா சொல்ற மாதிரி nav bar, ஹீரோ செக்ஷன், ஃபூட்டர்லாம் நம்ம போட்டுருவோம். இது எல்லாமே கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம தான் வாங்கணும், பேசி வாங்கணும். என்னடா வேணும், இதெல்லாம் வேணுமா, இது போடலாமா, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா வந்து மாடிஃபை பண்ணீங்க. இது மாதிரி அபவுட் ஓவர் செக்ஷன் போட்டு கிளைண்ட் கிட்ட ரிவ்யூ போவீங்கல்ல, அப்ப வந்து அவங்ககிட்ட கேட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா சி இந்த மாதிரி உட்காந்து டிசைன் பண்ணணும்பா. இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். அந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஜ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் பேஜை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூலா செட் பண்ணிக்கணும். இது வந்து அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பேஜ் வச்சுக்கோங்களேன். சாரி, இது எக்ஸிஸ்டிங் பேஜ் கிடையாது, நான் ரெடி பண்ணது. ஒரு நிமிஷம் இருங்க. இதான் எக்ஸிஸ்டிங் பேஜ். ஓகேவா? ஸோ இதான் எக்ஸிஸ்டிங் பேஜ்னா அதை வச்சுக்கிட்டு அதோட மாடியூலாம் நம்ம இங்க போட்டிருப்போம்ல, இங்க பாருங்க, டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அந்த இங்க பாருங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த மாடியூல்ல என்னென்ன வரப்போகுது? nav bar வந்துச்சா? நெக்ஸ்ட் ஹீரோ செக்ஷன் வந்துச்சா? நெக்ஸ்ட் அபவுட் அஸ் செக்ஷன். ஓகேவா? அது வரலையா, நான் வச்சிடலப்பா, அது பாரு நான் இங்க சிம்பிளா கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஒர்க் ஃப்ளோ இங்க பாருங்க, அவனோட ஒர்க் ஃப்ளோ எப்படி பண்ணுவான்றதை நாங்க வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு டிசைன். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் நம்ம சொன்னோம்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். அந்த ஒவ்வொரு டிசைனும் நம்ம டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க இன்ஸ்பிரேஷன். எப்படின்னா, இப்போ இது வந்து என்னது, ஒர்க் ஃப்ளோவா? ஒர்க் ஃப்ளோவுக்கு எந்த மாதிரி டிசைன் போட்டால் நல்லா இருக்கும்ன்றத ஒரு 4-5 டிசைன் எடுத்து இந்த மாதிரி நேராக பக்கத்தில் வச்சிருங்கப்பா. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். அதுல இருந்து ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அழகாக நீங்கள் டிசைன் பண்ணி உள்ள வச்சுனா, ஆக்சுவலாக இது வந்து லோ ஃபிட்டிலிட்டின்றதுனால கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இது நான் எனக்கு வேலை கிடைச்ச புதுசில் நான் பண்ண டிசைன். ஸோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்கும் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடியூலுக்கும் பண்ணணும். அப்படியே நல்லா போகுதா, ட்ரெயின் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்னா கிளைண்ட் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஓகே இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ சேஞ்ச் ஆயிருக்கும் சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றணும். நெக்ஸ்ட் மறுபடியும் சேஞ்ச் சொல்லுவான், எப்படியாச்சும் இதான டிசைன் சொல்லிட்டு அவன் தள்ள கட்டு வந்துடணும். சாரி, ஜஸ்ட் ஃபார் பண்ண அப்படி பண்ணக்கூடாது. கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம டிசைன் பண்ணி தரணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களோட ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு இதை உங்களுக்கு நீங்க சொன்ன தெரியுமா? ஏன் சொன்னேன்னா, நாளைக்கு இதை நம்ம ஒவ்வொரு மெத்தடையும் நாளில இருந்து ஒரு ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன மெத்தட் இருக்கு, இப்போ மூட் போர்ட்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த ஒர்க் ப்ராசஸையே நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்க போறோம். நாளில இருந்து மூட் போர்ட் கிரியேட் பண்றது, கலர் செட் பண்றது, டிசைன் சிஸ்டம் செட் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதாவது எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் சைஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் மூட் போர்ட் எப்படி செட் பண்றது, மூட் போர்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, நெக்ஸ்ட் டிசைன் சிஸ்டம் எப்படி செட் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நாலுல இருந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகேமா? ஸோ உங்களுக்கு யாராவது டிசைன் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசைன் சிஸ்டம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா?
சொல்லுங்கப்பா, ரொம்ப டயர்டா இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஞாபகம் இல்லை ப்ரோ, மறந்துட்டேன். அப்படியா? வேற யாராவது? சௌனியா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்லையாமா? கேள்விப்பட்டிருக்கேன். பட் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? ஆமா சார். நான் சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஆமான்ட்டீங்களா? சரி, ஓகே. ஓகே, டிசைன் சிஸ்டம்னா என்ன? டிசைன் சிஸ்டமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் மாதிரி தான். என்னென்ன கலர்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ண போறோன்றத டிசைன் ஒரு கிரிட் சிஸ்டம் செட் பண்ணி வைக்கிறோம்ல, அதே மாதிரி டிசைனுக்கான ஒரு சிஸ்டம். ஓகேவா, நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆனால் 8 மணிக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. என் நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறேன், கரண்ட்டு போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து இப்போ ஆஃபீஸில் வந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு டிசைன் ஐ மீன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டிசைன் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னு நினச்சேன்ல, ஒரு டயர்டாக இருக்கா, என்ன சொல்கிறேனே மறந்து போயிடுது. ஒரு நிமிஷம். எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஓகே, டிசைன் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். லோட் ஆகுதே. ஓகே, சி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ்னா என்னென்ன கலர்ஸ் இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு இதுப்பா, ஐ மீன் இதுங்க போர்ட்ஃபோலியோ காமிச்சு இது வந்து ஒரு டிசைன் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு டிசைன், இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ப்பா. இதுக்கு வந்து ஒரு டிசைன் கிரியேட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்டே வந்து நான் டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஓகேவா? என்ன டிஃபைன் பண்ணணும்? கலர், என்ன கலர் யூஸ் பண்ண போறோம், எதுக்கு எந்த கலர் யூஸ் பண்ண போறோம். எதுக்கு எந்த கலர்னா டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், சக்சஸ் ஸ்டேட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், எரர் ஸ்டேட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து லோடிங் ஸ்கிரீனுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரிச்சு 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 நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம்ல, எழுதி வச்சாலும் மறந்துடுவோம், இது பண்ணாலும் மறந்துடுவோம். அதனால ஃபர்ஸ்டே செட் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இது வந்து நார்மலா சொல்ற காரணம். ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில என்ன காரணம்னா, ஓகேவா, இண்டஸ்ட்ரியில என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரி வைஸ்ல சொல்றேன் பாருங்க. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணாம டிசைன் பண்ணீங்கன்னா காலி, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா என்ன எதனாலனா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா அதை நீங்க மட்டும் டிசைன் பண்ண மாட்டீங்க. ஓகே, இன்கேஸ் ஆல்தோ ஏதோ ஒரு சினாரியோல நீங்க மட்டும் டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதியிலேயே அந்த டிசைனை விட்டு வேற டிசைனுக்கு போறீங்க, ஐ மீன் வேற ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு தூக்கி போட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் அந்த டிசைனை வேற யாருக்கோ கொடுக்குறீங்கன்னா அவன் ஓபன் பண்ணி பார்த்தானா காலி. அவனுக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, என்ன இதுன்னு பார்ப்பான். என்ன இதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி தான் பட்டன் இருக்கு, இதுக்கு நார்மலான டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு ஒரு மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆரோ மார்க் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மட்டும் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து கிரேடியன்ட்டே கொடுக்கலையே, இதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு ஒரு டைப்போகிராஃபி யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு மண்டை குழம்பி பைத்தியம் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன ஒர்க் பண்றோன்றத எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? நம்மளுக்கு மட்டும் தெரியக்கூடாதுல்ல. ஏன்னா அது நம்மளோட பர்சனல் ஒர்க் கிடையாது, அது வந்து ஆஃபீஸ் ஒர்க். ஆஃபீஸ் ஒர்க்னா எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்க ஒர்க் வந்து அப்ரிஷியேட்டபிள். கரெக்டா? ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டிசைன் சிஸ்டம். இப்போ இந்த டிசைன் சிஸ்டம் இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்க ப்ராஜெக்டை வேற யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவன் மொத வந்து பாக்குறக்க மாடியிலே இந்த டிசைன் சிஸ்டம் தான். ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஓகே, மெயின் கலர்ஸ்னு சொல்லிட்டு 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அலர்ட் ஸ்கிரீனு. ஓகே, சக்சஸ்க்கு இந்த கலர் கொடுக்கணுமா? ஓகே, இங்க பாருங்க, சக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். சக்சஸ்க்கு என்ன கலர் கிரேடு கொடுத்துருக்கேன்னு முதல் கொண்டு வந்து ஆஷ் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, சக்சஸ்க்கு இந்த ஆஷ் கோட் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்ஃபோக்கு இந்த ஆஷ் கோடு, ஓகே, வார்னிங்க்கு இது கொடுத்துருக்காங்களா, ஓகே, எரருக்கு இது கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே, டார்க் மோட்னா இந்த கலரா, ஓகேன்ட்டு அவனுக்கு வந்து ஒரு புரியுது இல்ல, ஒரு வியூ, ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அவனுக்கு. நெக்ஸ்ட் கிரே ஸ்கேல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு அவன் பார்ப்பான். ஓகே, இங்க பாருங்க, டார்க் மோடு முதல் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்க.
இந்த மாதிரி டார்க் மோட் ஓகே சூப்பர், இந்த மாதிரி இருக்கா, ஓகே ஓகே. அவனுக்கு ஒரு மைண்ட் செட் கிடைச்சிரும். அவனுக்கு ஓகே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றத அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டைப்போகிராஃபி. இங்க பாருங்க, ஹெட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஹெட்டிங்க்கு இந்த இந்த சைஸ்ல யூஸ் பண்ணணும். போல்டு ஹெட்லைன்ல இருந்து போல்டு 48 பிக்சல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் செமி போல்டு 40 பிக்சல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஐகான்ஸ்னா இந்த ஐகான்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா, ஓகே இந்த ஐகான் தான் யூஸ் பண்ணணுமா, மாறக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அவனுக்கு புரிஞ்சிடும், டிசைனே புரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவனே சோலோவா கேரி ஆன் பண்ணிக்குவான். இதுக்கு தான் டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ற கிடைக்கிறது. அதே மாதிரி இப்ப கலர்னவனே இது மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மாடியூல் பண்ணி இது மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுது கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன்னா எங்கிட்டு இருக்கு, இந்த இருக்கு, ஒரு நிமிஷம். இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன்னா இங்க பாருங்க, இங்க இங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் கிடைக்கும். இங்க பாருங்க, கலர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வேற டைப்போகிராஃபி பாருங்க, டைப்போகிராஃபிங் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும், இதை எப்படி மாடிஃபை பண்ணணும், இது விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நாளைக்கு சொல்லுவோம். அதே மாதிரி என்னன்னா டிசைன் சிஸ்டம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 200 ஸ்க்ரீன் பண்றீங்கப்பா. இப்ப இந்த இந்த ஓவரால் இந்த ஒரு ப்ராஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260 ஸ்க்ரீன்ஸ் வரும் ஓவராலா. ஓகேவா? இப்ப இந்த 260 ஸ்க்ரீன்ஸ்ல இப்ப சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுது. சிடிஏ பட்டனுக்கு எல்லாமே நான் ப்ளூ கொடுத்துட்டேன். இப்ப கிளைண்ட் திடீர்னு கால் பண்ணி எனக்கு ப்ளூ எனக்கு அறவே ஆகாது, எனக்கு ப்ளூவே பிடிக்காதுப்பா, எனக்கு கிரீன் கொடுத்துருன்றாங்க வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்கப்பா? ஜென்ரலா கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஸ்க்ரீனா உட்காந்து மாத்துவீங்க தானே? அதுக்கு ஏதோ ஷார்ட் கட் இருக்கு ப்ரோ. அதுக்கு ஷார்ட்கட்லாம் இல்ல, ஒன்னொன்னா உட்காந்து மாத்தி ஆகணும். நீங்க ஆனா டிசைன் இப்ப ஏதோ வந்துடல ப்ரோ அந்த மேல அது ஓகே, இப்ப வந்திருக்கு, அது ஓகே. அது கூட நீங்க என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி அதுக்கான ரிலவெண்டா செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஆனா டிசைன் சிஸ்டம் வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இப்ப இந்த ஸ்கிரீன், இப்ப இந்த இந்த இதுக்கு செலக்ட் பண்றேன். பிரைமரி 900ன்னு இருக்கா? இப்ப இது என்ன இருக்கு, இதுவும் பிரைமரி 900, இதுவும் பிரைமரி 900. இப்ப சிடிஏக்கு எல்லாமே பிரைமரி 900 கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வேணாம், வேற கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, போயிட்டு கிளிக் பண்ணுவேன். இங்க சும்மா இந்த கலர் கொடுத்தா 200 இது கொடுக்குறேன். அப்படியே எனக்கு வந்து என்னன்னா வந்து ஆனா எனக்கு இப்ப மாறல, ஏன் மாறலன்னு தெரியல, அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படி நான் கிளிக் பண்ணா எங்கெங்கெல்லாம் அந்த பிரைமரி 900 இந்த கலர் நான் கொடுத்துருக்கணும், அந்த இடம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மாடிஃபை பண்ணணும் அந்த கலர் அட்ட செகண்ட்ல போய் உட்காந்துரும். ஓகேவா? அத்த டைம்ல போய் எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துரும். ஆனா இதுல உட்காரல, ஏன் உட்கார, என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல மீன்ஸ் அப்சர்வேஷன் பண்ணா எனக்கு தெரியும். ஓகேவா? எல்லா இடத்துலயும் இந்த ப்ளூ எல்லாமே மாறிடும். எல்லாமே அட்ட செகண்ட்ல வந்து அந்த கலர் மாறிடும். கலர் மட்டுமா சார்னா கிடையாது, டைப்போகிராஃபியும். இப்ப டைப்போகிராஃபியும், இது என்ன டைப்போகிராஃபி, போல்டு 300. எனக்கு போல்டே எனக்கு பிடிக்காதுப்பா, போல்டு என் வம்சத்துக்கே பிடிக்காதுப்பான்னு வச்சுக்கேன். இங்க பாருங்க, ரெகுலர் கொடுக்குறோம், அப்படியே எனக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மாறும். ஆனா எனக்கு இந்த இடத்துல மாற மாட்டேங்குது, ஏன் மாற மாட்டேங்குதுன்னு தெரியலனா தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியும். எல்லா இடத்துலயும் எனக்கு அந்த இது மாறிடும். ஓகே, இப்போ மாறும் பாருங்க. இப்போ இதை நான் போய் மாடிஃபை பண்றேன் வச்சுக்கோங்களேன். மாடிஃபை பண்றேன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, ட்ரை பண்ணுவோம். போயிட்டு செமி போல்டுக்கு பதிலாக நான் வந்து ரெகுலர் கொடுக்குறேன். எங்க பாருங்க, ஓவராலா மாறிடுச்சா, எல்லா இடத்துலயும் ரெகுலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே அட் அ டைம்ல மாறும். இப்போ இது நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஓகே நான் தப்பா கொடுத்துட்டேன்ல, கொடுத்துட்டு மாடிஃபைல போயிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணும், பச்சை கலர் தானே வேணும். என்டர். எங்க பாருங்க, பச்சை 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 பச்சையா இருக்கா, ஃபுல்லா பாருங்க பச்சை கலர்ல இருக்கு எல்லாம். ஐயோ மாத்திட்டேனே, ஒரு நிமிஷம் இருங்க, ரிவர்ஸ் ஆகுமா? அப்போ நல்ல வேலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓவராலா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் டிசைன் சிஸ்டமோட அட்வான்டேஜ். அதே மாதிரி டிசைன் சிஸ்டம் ஒரு யூஎக்ஸ் டிசைனர்னா டிசைன் சிஸ்டம் கண்டிப்பா தெரிஞ்சாகும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நாளைய கிளாஸ்ல இருந்து ரெகுலரா 1 by 1 ப்ராஜெக்ட் பேஸ்ல ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே சினாரியோட சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நாளையிலிருந்து 1 by 1 நம்ம வந்து கத்துக்க போறோம்.
அப்படியே சைட் பை சைடு அப்படியே கத்துக்கிற இதுலயே வந்து ஃபிக்மாவை கத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதுதான் கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல ஏதாவது புரியல, ஏதாவது வேணும், ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது தான் சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சா? இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லுங்க. அது போதும் எனக்கு. அது கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல மாத்தணும்னா மாத்தணும்னு சொல்லுங்க. என்னப்பா இல்ல சார், இன்னைக்கு நல்லா தான் போச்சு. ஓகே ஓகே. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கிளாஸ். ஓகே, நாளையிலேருந்து நம்ம 1 by 1 வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ பி ப்ரிப்பேர். நாளையிலேருந்து கம்பல்சரி வந்து உட்காரும்போது சிஸ்டமோட உட்காந்துருங்க. நம்ம சைட் பை சைடு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸா? எனி டவுட்ஸ் சொல்லுப்பா. ப்ரோ ஒரே டவுட். அந்த மெட்டீரியல் டிசைன் சொன்னீங்கல்ல, அது மெட்டீரியல் டிசைனா? ஓபன் பண்ணி அது ஓபன் பண்ணி பார்த்தேன் கூகுள்ல. ஆனா வந்து அதுல எது போகணும்னு தெரியல எனக்கு. அதுல வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா காம்பனன்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள போங்க. காம்பனன்ட்ல போனீங்கன்னா சைடுல எல்லாமே வரும். நேவ் பார், சர்ச் பார் அந்த மாதிரி வரும். கிளிக் பண்ணீங்கன்னா அதோட பிரீஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்க படிச்சா புரியும். ஓகே ப்ரோ, அதான் எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே ஓகே. அத காம்பனன்ட் மட்டும் நீங்க படிக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்லை. அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். நிறைய எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, எல்லாருக்குமே தான். இப்போ காம்பனன்ட் நான் நடத்தவொடனே காம்பனன்ட் மட்டும் போகாதீங்க. காம்பனண்ட்டை தாண்டியுமே உள்ள நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். கொட்டி கடவும் இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல் டிசைன்லலாம். நான் எல்லாத்தையும் படிச்சு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஓகே, நம்ம நாளைய கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். குட் ஓகே, நைட். தேங்க்யூ. ஆல். குட் நைட்.